ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, உங்களுக்கு பிடித்தவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களே வழியேற்க தானாக வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மனசுக்கு நெருக்கமானவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசுக்கு பிடித்தவங்க, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களோட உறவுகள், இரத்த சம்பந்தமான உறவுகள் பிரிஞ்சு இருந்தாலும், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது பிரிஞ்சு இருந்தாலும், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது பிரிஞ்சு இருந்தாலும், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல், இந்த ஒரு கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவி உண்மையாக அன்போடு இருக்காங்க, அவங்கள வந்து பிரிச்சுட்டு அவங்க வந்து நம்மளோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறது, அதாவது தப்பான உறவு, அதெல்லாம் வந்து இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யாதீங்க. இந்த பரிகாரம் வந்து வேறு மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த பரிகாரத்தை வந்து நேர்மையாக இருக்கிறவங்க, நேர்மையான முறையில் இந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். வேறு எதுவும் தப்பான எண்ணத்தோடு பண்ணினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேய்பிறையில் செய்யலாம். தேய்பிறையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி, அமாவாசை, பஞ்சமி, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இப்படி எந்த கிழமையில் வேணாலும் செய்யலாம். இந்த கிழமையில் எதில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் தேய்பிறை நாளில் தான் நீங்கள் இதை செய்யணும். இதை செய்யறதுக்கு மாலை நேரத்தில் தான் செய்யணும். அதுவும் 7லேருந்து 12 மணிக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். 7 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்ருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இதில் வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் அசைவம் சாப்பிட்ருக்கலாம். நீங்கள் வந்து குளிக்காமல் கூட நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஒரு இதோ நீங்கள் அதை பண்ணலாம். பூஜை அறையில் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போது இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா, அதுக்கு விறகு, தேங்காய் சிரட்டையெல்லாம் நெருப்பில் போட்டு எரிப்போம்ல, அதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். விறகு, தேங்காய் சிரட்டை மட்டும்தான் நீங்கள் எரிக்கணும். வேறு எதையுமே நீங்கள் நெருப்பில் போட்டு எரிக்கக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களோட கைகளில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல கடுகு, அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை பிரிஞ்சு இருக்கீங்களோ, நீங்கள் யாரோட சேரணும்னு விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த நெருப்பு முன்னாடி நீங்கள் நின்றுக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ உங்கள் கையை மட்டும், கையில் கடுகு இருக்கு இல்லையா, அந்த கையில் இருக்கக்கூடிய கடுகை உங்கள் நெஞ்சுக்கிட்ட மார்புக்கு நேராக வச்சு இறுக மூடிக்கணும். நீங்கள் மனசார அவங்களோட சேரணுங்கிற எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து அவங்கள எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த பெயர் தான் நீங்கள் உச்சரிக்கணும். அவங்களோட நீங்கள் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் உண்டாக்கணும். அதாவது நேர்மறையாக, அவங்க பேசலையே அப்படின்னு வருத்தம்லாம் படக்கூடாது, அழுதுட்டுருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து நேர்மறையாக இருக்கணும். அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி, உங்களோட அதாவது நீங்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மனசில், ஆழ் மனசில் இருக்கணும். அவங்களோட உண்மையாகவே நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களே உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினச்சா, உங்களுடைய மனசில் இந்த ஒரு எண்ணம் வரணும். இந்த ஒரு உத்வேகம் தான் உங்களை வந்து அவங்களோட சேர்த்து வைக்கும். ஆனால் அவங்களோட பேரை சொல்லி உச்சரிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் அமைதியான முறையில் கண்களை மூடி அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிற மனநிலையை உங்கள் ஆழ் மனசில் உண்டு பண்ணணும். இதை எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இருக்கிறது பெட்டர். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கையில் உள்ள கடுகு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த நெருப்பு எரிஞ்சு முடிச்சிருக்கோம் அந்த தணல், அதில் நீங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற தொடங்கிடுங்க. இது வந்து நிச்சயமாக இதை நீங்கள் ஒரு நாள் செஞ்சாலே போதும். ஒரே நாளில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வரும் பொழுது வெகு விரைவிலேயே நீங்கள் பேசணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கூட வந்து பேசுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அதை வந்து உங்களுக்கு முழுமையாக நிரப்பி கொடுக்கும். நிச்சயமாக
ஒரு நாள்லேயே உங்களுக்கு பலன் தெரியும். நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்கக்கூடாது. அவங்கள்ட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நீங்கள் செஞ்சீங்க இல்லையா, அந்த நபர் பரிகாரம் செஞ்சீங்க இல்லையா, அந்த நபர் உங்கள் பக்கத்திலே இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறாங்களா நம்ம இதை செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்டேயே இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்களாக போய்ட்டு பேசக்கூடாது. அவங்களாம் நார்மலாக பேசுனாங்கன்னா நீங்கள் நார்மலாக பேசுங்க. உங்களோட வேலைகளை நார்மலாக செய்யுங்க. உங்களுடைய நீங்கள் இதுலேருந்து இந்த எண்ணத்துலேருந்து போயிட்டு வேறு எதுலையாவது நீங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக இருக்கணும். செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் யார் பேசணும் உங்கள்கிட்ட விரும்பி வரணும்னு நினச்சிங்களோ அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் நான் இப்படி பரிகாரம் பண்ணேன், இப்படி பண்ணலாம் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் விட்டுடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மிக மிக விரைவிலேயே அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். வாராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், செல்வ செழிப்பு நிலைத்திருக்கும். நன்றி.